அமெரிக்கா சைனா மேல வரலாறு காணாத 125% டாக்ஸ் போட்டிருக்காங்க. இது பார்க்க எப்படிதமா இருக்கு? எப்பா இது வரியா இல்ல நான் கேட்கிற பணத்தை நீ தரியா அப்படின்னு அமெரிக்கா சைனாவை பார்த்து மிரட்டுற மாதிரி தான் இருக்கு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு என்ன ஆயிட்டுன்னு தெரியல. அவர் எடுக்கிற முடிவு சரியா இல்ல முட்டாள்தனமானதா, இந்த டிபேட் போயிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம வருவோம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உலக நாடுகளுக்கு ஒரு புதிய இம்போர்ட் டாக்ஸ் ஸ்லாபை வந்து அறிவிச்சாருங்க. அது பேருக்கு தான் உலக நாடுகளுக்கு. ஆனா அவருடைய இன்டென்ஷன் டார்கெட் வந்து முதல்ல சைனா தான். ஏன்னா சைனாக்கு மட்டும் தான் அதில் அதிக சதவீதமான வரி ஏற்பு வந்து இருந்ததுங்க. இதனால இப்ப என்ன ஆயிட்டுன்னா 2 நாடுகளும் மாத்தி மாத்தி எக்கனாமிக் வார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ கூட்ட நான் குறைக்க அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சைனா மக்களும் சரி அமெரிக்க மக்களும் சரி பாதிப்புக்குள்ள இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தங்கத்தோட விலை தகதகன்னு ஏறிக்கிட்டு இருக்கு. ஐடி செக்டர், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ ஸ்தம்பிச்சு போய் இருக்கு. அடுத்து என்ன இவங்க குண்டை தூக்கி போட போறாங்க, வேலை இருக்குமா இல்லையா, இந்த லெவலுக்கு மக்கள் வந்து ரொம்ப பயத்துல இருக்காங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நான் தான் நம்பர் 1 அப்படின்ற ஒரு ஆணவன் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம என் நாட்டு கடன் அடிக்க நான் எந்த வழியை வேணா கையில எடுப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் எடுத்த ஒரு முடிவு தாங்க. சோ இவரோட இந்த முடிவால இன்னும் பாதிப்புகள் என்ன வரலாம், சில நாடுகளுக்கு இது லாபகரமாகவும் அமையலாம். அது எப்படி, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் உங்க தேவிட வாங்க வீடியோக்குள்ள போலாம். Markets in a free fall since Trump's reciprocal tariffs announcement last week. மக்களே சுமார் ஒரு 1.5 வருஷமா இஸ்ரேல் மக்களா இருக்கட்டும் இல்ல பாலஸ்தீன் மக்களா இருக்கட்டும் நைட்டு படுத்து காலையில விடிகாலையில அவங்க எழுந்திருக்கும் போது அவங்க என்ன அச்சத்தோடு தான் எந்திக்கிறாங்க, எப்போ எங்க பாம்பு விழும், எப்போ எங்க ஃபயரிங் நடக்கும், என்ன அசம்பாவிதம் நடக்கும், இந்த பயத்துல தான் அவங்க எந்திக்கிறாங்க. ஆனா இப்போ உலக நாடுகளே ஒவ்வொரு நைட்டும் அதே பயத்துல தான் தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, அங்க வந்து வெப்பன் வேற, இங்க வந்து வெப்பன் பொருளாதாரம். அதான் இதுக்கு மூல காரணம் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் தாங்க. அவருடைய இந்த முடிவால அவர் பதவிக்கு வந்து ஓராண்டு காலம் கூட நிறைவேறல. ஆனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களே அமெரிக்கால நடு ரோட்ல இறங்கி அவருக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம அவரு மனிதாயமானமே இல்லாம ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாம என்ன பேசிருக்காருன்னா, உலக நாடுகள் என்னோட டேஷ் பின்னாடி அப்படின்னு சொல்லிருக்காரு. கீழே வீடியோ பிளேவும் பார்த்துக்கோங்க. I'm telling you, these countries are calling us up, kissing they are. இதுக்கு காரணம் இது அமெரிக்காவுடைய டிஎன்ஏ பரம்பரை குணம் தாங்க. என்னன்னா நான் தான்ற ஆதிக்கம் செலுத்தணும். அவர் என்னைக்கு, ஆனா இவர் ஒரு படி மேல, இவர் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ். ஏன்னா அவர் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அதுல இருந்து உலக நாடுகளை என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்ற மாதிரிதான் பல முடிவுகளை அவர் அடாவடியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு சில உதாரணங்கள், இஸ்ரேல் பாலஸ்தீன் வார்ல நாங்க பாலஸ்தீன் ஆக்குபை பண்ணிக்குவோம், அங்க ஒரு புது நாடை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், உக்ரைன் விஷயத்துல உக்ரைன் கொடுத்த சப்போர்ட்டை பின்வாங்கியதா இருக்கட்டும், பல நாடுகள் லிஸ்ட்டை கொடுத்து இந்த நாட்டில இருந்து எவனுமே என் நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதா இருக்கட்டும், ஈரான் அணு ஆயுத சோதனையை பண்ணக்கூடாது, ஒப்பந்தத்துக்கு வரணும், மீறினா ஒன்னையும் அடிப்புன்னு சொன்னதா இருக்கட்டும், இப்படி அடிக்கிட்டே போலாம். டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த நிலை பார்க்கும்போது எப்படிதான் இருக்கு. சினிமேட்டிக்கா சொல்ல போனா, முதல்வன் படத்துல அர்ஜுன் சார் வந்து அவருக்கு அந்த ஒரு நாள் தான் கிடைச்சிருக்கும். இந்த ஒரு நாள்ல மக்களுக்கு என்னால எவ்வளவு நல்லது முடியுமோ நான் இன்னைக்கே பண்ணிடுவேன்னு அவரு பண்ணாரு. ஆனா இவரு பண்றது நல்ல விஷயமா இல்ல இது உலகத்துக்கு ஆபத்தானதா பார்க்குற மக்கள் அவங்களுடைய கருத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல ஒரு படி மேல போய் உச்சகட்டமா அவர் எடுத்த ஒரு விபரீத முடிவு என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரீசெண்டா அவர் இம்போஸ் பண்ண இம்போர்ட் டாக்ஸ் தாங்க. அதாவது இறக்குமதி வரி. இது எல்லா நாட்டுக்கும் போட்டாரு. ஆனா அதுலயுமே ஒரு சின்ன ஜியோ பாலிட்டிக்ஸ் கேம் இருந்தது. என்னன்னா, நட்பு நாடுகளுக்கு கொஞ்சம் குறைவு, எதிரி நாடுகளுக்கு ரொம்பவே அதிகம். அதுலயும் அந்த எதிரி நாடுகள்ல டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது சைனா தான். அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு தேதிக்கு உலகத்துக்கே வல்லரசு டாப் நம்பர் 1னா அது அமெரிக்கா தான். பொதுவாகவே ஒரு நாட்டுடைய வல்லரசு தன்மையை வந்து எதன் அடிப்படையில் எடுப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜிடிபி, அதாவது பணம், 2வது ராணுவ பலம். இது 2த்துலையுமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல அமெரிக்கா தான் இருக்கு. அமெரிக்காவுக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனா தாங்க. ஏன்னா ஒரு நாட்டுடைய ஜிடிபியும் ராணுவ பலமும் தான் அந்த நாட்டுடைய வல்லரசு தன்மையை நிர்ணயம் பண்ணும். அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட். அமெரிக்காவோட ஜிடிபி பார்த்துக்கிட்டீங்கன்னா 30.34 ட்ரில்லியன் டாலருங்க. இது இந்திய மதிப்பு படி 2617 லட்சம் கோடி. வேரல்ஸ் சைனாவை பார்த்துக்கிட்டீங்கன்னா 19.53 ட்ரில்லியன் டாலர். இந்திய மதிப்பு படி இது வந்து 1690 லட்சம் கோடிங்க. அது மாதிரி சைனாக்கு இன்னொரு யூஎஸ்பி என்னன்னா, அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மலிவு விலையில அவங்க கண்ட்ரிக்குள்ளே உற்பத்தி பண்ணுவாங்க. நம்ம கூட பேச்சுவாக்கில் ரொம்ப பேசுவோம், என்னப்பா சைனா ப்ராடக்டா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ரென்த் ரொம்ப இருக்கு. அமெரிக்காவோட பல கம்பெனிஸுமே மேனுஃபேக்சரிங்கை அங்கே தான் பண்றாங்க. சரிங்களா? இது ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியா இருந்தது. அவர் என்ன நினைக்காருன்னா,
ஏன் நம்ம நாட்டிலே உற்பத்தியே பண்ணக்கூடாது? உற்பத்தி பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா எக்ஸ்போர்ட் டாக்ஸை நம்ம கூட்டினோம்னா நம்மளுக்கு அதில் லாபம் ரொம்ப வரும் அப்படின்னு அவர் கணக்கு போடுறாரு. ஆனால் அது சரியா முடிஞ்சிருக்கா தப்பா முடிஞ்சிருக்கான்றது இன்னுமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குங்க. என்னதான் ட்ரம்ப் இந்த புதிய டாக்ஸ் ஸ்லாபை மொத்த உலக நாடுக்கே அவர் இம்போஸ் பண்ணியிருந்தாலும் அதில் முக்காவாசி உலக நாடுகள் இதை எதிர்த்தோ இல்லை இதுக்கு அகேன்ஸ்டாவோ எதுவுமே பண்ணலை, ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. அவங்க பதிலுக்கு டாக்ஸையுமே இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. இந்த ஒரு மெதப்பில் தான் அவர் அந்த ஒரு சென்டென்ஸை சொல்லிருப்பாரு, இன்னைக்கு பிகினிங்கில் பார்த்துருப்பீங்க. ஆனால் உனக்கு இழைச்சவன் நான் கிடையாது, அப்பனுக்கு அப்ப அந்த உலகத்தில் இருப்பான்னு நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி தான் சைனா பதிலுக்கு பதில் கொடுத்தாங்க. நீ 8 அடி பாஞ்சுனா நான் 16 அடி பாவேன் அப்படின்னு அவங்க மாற்றி மாற்றி டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. சரிங்க மக்களே, 2 பேரும் மாற்றி டாக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி பண்ணுறதை வச்சு ஒரு கேள்வி கண்டிப்பாக எழும்பும். என்னன்னா, யார் இதில் ஏற்றுமதி இறக்குமதி அதிகம் பண்ணுறான்? அப்படி பார்த்தா அமெரிக்கா சைனால இருந்து $438 பில்லியன் இறக்குமதி பண்றாங்க. இது இந்திய மதிப்படி 37,93,441 லட்சம் கோடிங்க. அதே அவங்களுடைய எக்ஸ்போர்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா வெறும் $143 மில்லியன் தான். இந்திய மதிப்படி 12,38,638 லட்சம் கோடிங்க. இப்போ உலக நாடுகளை இவங்களுடைய இந்த மாத்தி ஏத்தின டாக்ஸ் காரணத்தால 5 போயிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு என்ன ஆப்பு வரப்போகுது அப்படின்னு. ஆனா ஆல்ரெடி ஆப்பை வாங்கிட்டு அமெரிக்கா மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஏன் போராட்டம் வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்கு நம்ம சில அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, அமெரிக்கா எதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க, எதை இம்போர்ட் பண்றாங்க, அதாவது பொருட்கள். அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ற பொருட்கள்லாம் சோயாபீன், விமானத்துடைய இன்ஜின், இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ், இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் இருக்குங்க இல்லையா, அது, அப்புறம் மருந்து பொருட்கள், பெட்ரோலிய பொருட்கள், இதெல்லாம். வேறல்ஸ் அவங்க அப்படியே இம்போர்ட் பண்ற பொருள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதான் கொஞ்சம் அதிக லிஸ்ட்ல இருக்கு. ஸ்மார்ட் போன்ஸ், லேப்டாப், பேட், விளையாட்டு பொருட்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ், இது எல்லாமே இவங்க இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையை வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா தான் அதிகமாக சைனா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றாங்க. இதன் காரணமாக தான் கரண்ட் நேற்றைய தேதி வரைக்கும் அமெரிக்காவில் ஒரு ஐபோனுடைய விலை, அதுவும் இவங்க இப்போ லேட்டஸ்டாக போட்ட 125% டாக்ஸ் ஸ்லாப் அடிப்படையில் $1,199 இருந்து $1,999 இருக்குங்க. இப்போ இந்த விலை உயர்வால உலகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸால உலக நாடுகளுடைய பார்வை சைனா அமெரிக்கா சைடு மட்டும் இல்லைங்க, பொருளாதார நிபுணர்கள் இவங்க பக்கமும் திரும்பி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நிலையில அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு, இதை யாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்ப்பாங்க. அப்படி நடக்கிறத அடிப்படையாக கொண்டு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, பேசிக்கா அமெரிக்கா இந்த டாக்ஸ் ஸ்லாபை கொண்டு வந்த காரணமே என்ன, மேனுஃபேக்சரிங் அவங்க கண்ட்ரியில் ஆகணும். ரைட்டுப்பா, நீ டாக்ஸை கொண்டு வந்துட்ட, ஆனா இது நடக்குமா, நினைச்சது நடக்காம போனா எப்படி இருக்கும், அதுக்கு சமம் தான் இவர் கொண்டு வந்த இந்த டாக்ஸ் ஸ்லாப் திட்டம். அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுடைய டாலருக்கு நிகரான மற்ற நாடுகளுடைய மதிப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதான் டாப் மோஸ்ட்ல இருக்கு. ரெண்டாவது, அங்க வேஜஸ், அதாவது லேபர் காஸ்டிங்கும் ரொம்ப அதிகரிக்கும் இன் கம்பேரிசன் வித் அதர் கண்ட்ரிஸ், மற்ற நாடு கூட கம்பேர் பண்ணும்போது. அப்படி பார்க்கும்போது யாருமே ஏன் அமெரிக்கால தான் போய் பண்ணணும், இந்த டாக்ஸ்க்கு பயந்து போய் மற்ற நாட்டில் கூட தான் போய் மேனுஃபேக்சரிங் கான்ட்ராக்ட் அவங்க கொடுக்கலாம். அப்படி ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு லாபம்ன்ற மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு ஒரு நாடுக்கு வந்திருக்குங்க. அது வேற யாரும் இல்லை, இந்தியாவுக்கு தான் அந்த வாய்ப்பு வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிபுணர்கள் இந்தியா இனிமேல் இந்த மாதிரி முதலீடுகளில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும், எதிர்காலத்தில் இந்தியா எக்கனாமிக்கில் இன்னும் சூப்பர் பவராக இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் என்ன அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன சட்டத்தை நம்ம திருத்திக்கிட்டு இருக்கோன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த பொருளாதார நிபுணர்கள் சொன்னது உண்மை அப்படின்றத ஊர்ஜிதம் பண்ணுற மாதிரி தான் இப்போ ட்ரம்ப் ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சாரு பாருங்க. அவர் கொண்டு வந்த அந்த டாரிஃப் டாக்ஸ் ஸ்லாப் சைனாவை தவிர மித்த எல்லா நாடுக்குமே அடுத்த 90 நாட்களுக்கு எக்ஸ்டெண்ட் செய்யப்படும், அதாவது இம்ப்ளிமெண்ட் ஆகாது, அவங்களுக்கு 10% தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிருக்காருங்க. மக்களே, இது ரொம்ப சாதாரண பிளான் கிடையாது. ஏன்னா என்னதான் உலக நிபுணர்கள் அவங்களுடைய கருத்து கண்டிப்பாக சொல்லிட்டு இருந்தாலும் இந்த திட்டத்தை போட்டது அமெரிக்கா ஒரு திட்டம் போடுறாங்கன்னா அவங்க சாதாரணமாக பண்ண மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழ்ந்த காரணங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ அவங்க இந்த திட்டத்துக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா மேர்லாகோ திட்டம்ங்க. இதன் அடிப்படையில் என்னன்னா, முதல்ல அமெரிக்காவுடைய டாலர் மதிப்பை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைக்கணும். ஏன் இதுக்கு நிர்பந்தம் ஆகுதுன்னா, அமெரிக்கா பொதுவாகவே அமெரிக்காவோட டாலர் வேல்யூ மொத்த நாட்டில் கூட. ஸோ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற பொருள் அங்கே அதிக விலை தான் வச்சு விற்கப்படுது. அது அந்த நாட்டு
அரசாங்கத்துக்கு தான் லாபம். ஆனா அங்கிருந்து இங்க வர்ற பொருளுக்கு வந்து ரொம்ப ரேட் வந்து சீப்பா தான் இருக்கு. இதனால அமெரிக்காவுக்கு இன்னொரு நிலைமை வருதுன்னா, மேனுஃபேக்சரிங் வந்து அவங்க சொந்த கண்ட்ரியில பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கு அவங்க மற்ற கண்ட்ரியை நாடியே இருக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம இதை நம்ம நாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஆகணும். அதுக்கு முதல்ல அமெரிக்காவுடைய இந்த டாலர் மதிப்பை குறைச்சா ஆட்டோமேட்டிக்கலி இங்க உள்ள காஸ்டிங் வேஜஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அந்த காஸ்டிங் வந்து ரொம்ப குறையும். பல கம்பெனிஸ் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ண முன் வருவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த திட்டமும் ட்ரம்ப் வந்து புதுசா ரூம் போட்டுலாம் யோசிக்கல, அரைச்சமாவ தான். ஆல்ரெடி 1980 இவங்க கொண்டு வரப்பட்ட பிளாசா ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் அதை கொஞ்சம் அவருடைய ஸ்டைல்ல ரீக்ரியேட் பண்ணிருக்காருங்க. இப்போ எங்களுக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா, ஆல்ரெடி 1980 இவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ மேனுஃபேக்சரிங் ரேட் அமெரிக்கால கூடலையா, கம்பெனிஸ் கூடலையா, ஏன் அவங்களால பண்ண முடியல? அப்படியே நடந்திருந்தாலும் அது ஏன் மறுபடியும் அதே நிலைமைக்கு, அதாவது பழைய நிலைமைக்கு வந்தது? ஒன்றும் இல்லைங்க, காரணம் ஆட்சி மாற்றம் தான், கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான். இப்போ நம்ம அமெரிக்காவுடைய விஷனும் பார்த்தாச்சு. இந்த நிலைமையை வச்சு பொருளாதார நிபுணர்கள் சொன்ன கருத்து கணிப்பி பார்த்தாச்சு. ஆனா கரண்டா எது இம்ப்ளிமெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொருளாதார நிபுணர்கள் சொன்னது தான். ஏன்னா அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்க அந்த விலைவாசி உயர்வை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ட்ரம்ப்புடைய டாஸ்க் இன்னும் பூரணமா ஆகலன்னு தான் சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் அவருக்கு போட்டியா டாக்ஸை கூட்டிக்கிட்டு இருக்க சீனாவிலையும் இதே நிலைமை தான். ஆனா ஒரு கட்டத்துல சீனா வந்து கொஞ்சம் பம்பி போய் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சில டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனா இது வரைக்குமாவது ட்ரம்ப் மனுஷன் கெடுவாது வச்சாரு சாட்டர்டே வரைக்கும். ஆனா இந்த வாட்டி இந்த 125% ஸ்லாப்ல அவர் கெடு கூட வைக்கல. ஸோ அதுவுமே நடக்கிறது இன்னும் சாத்தியமா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. நிபுணர்கள் சொன்னது நடந்திருக்கு அப்படின்னு எதை வச்சு சொன்னா, அமெரிக்காவில் விலைவாசி உயர்வு, இன்னொன்னு இந்த எலெக்ஷன்ல ட்ரம்ப்புக்கு ஒரு ரைட்டில் லெஃப்ட் ஹேண்டா எல்லாமே இருந்தது எலான் மஸ்க் தான். ரொம்ப ஃபண்டிங்ஸும் பண்ணிருக்காரு, பிரச்சாரம் பண்ணாரு, ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அது காரணம் எல்லாருக்கும் தெரியுங்க. ஏன்னா அரசியல்னு வந்துகிட்டாலே அரசியல்வாதியும் அரசியல் கட்சியும் கார்ப்பரேட் கம்பெனியும் கார்ப்பரேட் ஓனரும் காதலன் காதலி மாதிரி தான். நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லை, அந்த கதை தான். அப்படி பார்க்கும்போது எலான் மஸ்க்குக்கும் இந்த திட்டத்தால ஒரு பெரிய ஆப்பு விழுந்திருக்குங்க. அது என்னன்னா 11 லட்சம் கோடி அவருக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு. ஏன்னா எலான் மஸ்கோட டெஸ்லா கம்பெனி ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, குறிப்பா அதுல வந்து காரை சொல்றாங்க, அது சைனாவிலையும் இம்போர்ட் ஆகுது. அவனும் டாக்ஸை கூட்டியிருக்கான், அது 84% டஃப் கொடுத்துருக்கான். ஆப்வியஸ்லி இந்த ரீசன் வச்சு அவருக்கு இந்த லாஸ் ஆயிருக்கு. இதனால கை கொடுத்த என் கையவே அறுத்துட்டேடா அப்படின்னு எலான் மஸ்க் தலையில துண்டை போட்டு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு நிபுணர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க டீம் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணதுல எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் இந்த திட்டத்துக்கு பின்னாடி எலான் மஸ்கே இருக்கக்கூடாது? ஏன்னா இப்போ எலான் மஸ்க் கைட்லைன்ஸை சில விஷயத்த ட்ரம்ப் ஃபாலோ பண்ணுவார் தான், அதுக்குன்னு அவரும் ஊக்கம் கிடையாது. பட் சில விஷயத்த அவர் கேட்பாரு. அப்படி கேட்டு நடக்கும்போது இப்போ இதனுடைய விளைவு என்ன ஆயிருக்கு? இந்தியாவுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்களுடைய பொருளாதாரத்தை மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை உள்ள கொண்டு வர்றதுக்கு. அப்படி பார்த்தா எலான் மஸ்க்கு வந்து அந்த டெஸ்லா கம்பெனி இந்தியா உள்ள விட மாட்டேங்குது. ஏன்னா டாக்ஸ் வந்து இந்தியா இம்போர்ட்டுக்கு அதிகம் கேட்கறதுனால. இப்போ இந்த வாய்ப்பை யூஸ் பண்றதுக்கு சில இடங்கள்ல கொஞ்சம் வளைவு நெளிவு கொடுத்துதானே ஆகணும். இந்தியா ஏன் அந்த டெஸ்லா கம்பெனிக்கு டாக்ஸை குறைச்சி இங்க மேனுஃபேக்சரிங்க்கு வாய்ப்பா கொடுக்க கூடாது? அப்படியும் இருக்கலாம். ஸோ இது வந்து எங்களுடைய ப்ரெடிக்ஷன் தான். இது வந்து எலான் மஸ்கோட திட்டமாகவும் இருக்கலாம், இல்ல ட்ரம்ப்போட திட்டமாகவும் இருக்கலாம். யாரோட திட்டமா இருந்தாலும் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்து என்ன? யாரு அவங்க திட்டத்துல ஜெயிக்க போறாங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ஃபாலோ பண்ணிருங்க.